இப்போ இவங்கெல்லாம் ஓட்டு கேட்க வருவாங்க. எந்த கட்சி ஓட்டு கேட்க வந்தாலும் ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க. உங்களுக்கு தைரியம் தான் நீ வந்து இது 1 வருஷத்துக்குள்ளே பண்ணுவியா இல்லை 2 வருஷத்துக்குள்ளே வந்து பண்ணுவியான்னு வந்து கேளுங்க. பண்ணலைன்னா உன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணால் எங்களை தொகுதிக்குள்ளே சேர்க்க விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வாக்குறுதி கொடுக்காத ஒவ்வொரு எம்எல்ஏவையும் தயவு செய்து உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அது எவனாக இருந்தாலும் சரி நீங்கள் விழுத்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த அளவு வந்து தைரியத்தை கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் காரணம். அரசியல்வாதியை நீ ஊழல் பண்ணுறனா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அரசியல்வாதியை நீ மணல் கொள்ள பண்ணுறனா அது நீங்கள் தான் காரணம். கனிம விலையை கொள்ள அடிக்கிறோம் அதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஏன்னா எல்லாத்துக்கும் அனுமதியை கொடுத்துட்டு அவன் கொடுக்குற 1000 2000 3000 கொடுத்தோன்னே அவன் காலில் விடுற நீங்கள் பிச்சைக்காரங்க தான்டா. எப்போ நீங்களாம் கேள்வியை எதிர்த்து கேட்குறீங்களோ அன்றைக்கி தான் இந்த தமிழ்நாடு உருப்படும். அப்போ தான் இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. மாணவர்கள் தயவு செய்து சிந்திங்க. எவனாக இருந்தாலும் சரி, நான் எந்த கட்சின்னு பார்க்காதீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா தூக்கி எறிவோன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. அவனுங்க தாண்டா உங்ககிட்ட அடிமையாக இருப்பானுங்க. சிந்திங்க, செயல்படுங்க.